வேலை வாய்ப்பு தான் சார் இப்ப எங்களுக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு. பணத்தை கூட விடுங்க, மக்கள்கிட்ட கூட நிர்வாக திறமை அற்றவங்க எதுக்குன்னு முதல்வரா வந்து உட்காந்து ஏங்க என்ன நிர்வாக திறமை இல்ல, எதுல நிர்வாக திறமை? ஒரு 50,000 பேருக்கு வேலை கொடுக்க இவங்களால முடியல. நான் இவங்க ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க, நாங்க வந்தா வருஷத்துக்கு 2 லட்சம் பேருக்கு 2 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு தரேன். ஒரு 50,000 பேர் அரசு வேலைன்னு சொல்லாங்க. டாஸ்மாக் வேலை செய்யறதுக்கு மாற்று வேலையை ஏற்பாடு பண்ணி கொடுக்க முடியாதவங்க அந்த ஒரு பவர் இல்லைன்னு சொன்னா ஏன் வரீங்கன்ற சொல்லக்கூடிய வார்த்தை. நாங்க 500 கடை மூட்டோம். எங்கடா மூட்டீங்க? ஒரு அட்ரஸ் கடை சொல்லுங்க. இல்ல நாங்க 500 கடை மூட்டோம். ஆனா 500 கடை மூட்டேன்னுவாங்க. ஆனா வருஷம் வந்து இந்த ஆண்டு தீபாவளி வருமானம் போன ஆண்டை விட 500 கோடி எக்ஸ்ட்ரா கிடைச்சிது. 500 கடை மூணுனா எப்படி 500 கோடி எக்ஸ்ட்ரா கிடைக்கும்? நாங்க 500 கடை மூடிட்டோம் சார். இல்ல சார், எந்த 500 கடை மூடினதுக்கான எந்த ஒரு நியூஸையுமே யார் சொன்ன? நீ சொல்லேன்னு. நீ என்ன கனவு கண்? நீ என்னமா அப்ப நீ என்ன 1ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருந்திருப்ப? அப்பட்டமான பொய்ங்கிறது சொல்றதுதான் பொய். முழுக்க இதே மாதிரி விவாதத்துல 500 கடை மூடணும் 500 கடை மூடணும் 500 கடை மூடும் போது எப்படிங்க இந்த தீபாவளி பொங்கலுக்கு வந்து எக்ஸஸா விற்பனை ஆகுது? அது கேள்விக்கு பதில் இல்லை. இதெல்லாம் சகஜம் ஐயா. இதெல்லாம் இந்த நாட்டுல இருக்கக்கூடிய மக்கள், திமுக ஆட்சியில இல்ல, மக்கள் வந்து இப்ப ரொம்ப வெறி பிடிச்சு அலையிறானுங்க. எதை அதாவது என்ன, அதாவது பழமொழி சொல்லலாம், வராத நோய் வந்தா மாட்டு கோமியத்தை கூட குடிக்கலாமா, அது மாதிரிதான் இப்ப ஆகி போச்சு நிலைமை. மாட்டு கோமியத்தை குடிக்கிற வயலுக கொலையும் பண்ண தயங்க மாட்டானுங்க. இந்த தேசத்துல வந்து இனியும் ஒரு ஆணவ கொலை நடக்கக்கூடாதுன்னு முதலமைச்சர் கண்ணும் கருத்துமா செயல்படுறாருங்க. காவல்துறையை முடுக்கி விட்டு வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கோங்க. நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. சிரிப்பு. நீங்க எதை வேணாலும் உருட்டுங்க, பிரட்டுங்க, எங்களுக்கு அதை பத்தி கவலை இல்லை. மக்கள் எங்க அரசை விரும்புறாங்க. எங்களுக்கு மீண்டும் ஆட்சிக்கு வர்றதுக்கு வாக்களிப்பாங்க. 26 தேர்தலையும் நாங்க வெற்றி பெறுவோம். இதுதான் உறுதியான நிலையான உண்மை. குக்கு செய்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருப்பது திமுகவின் மூத்த முன்னோடி முனைவர் காமாட்சி நாயுடு ஐயா அவர்கள் மற்றும் இந்திய தேசியவாதி கட்சியின் மாநில தலைவர் தடா ரஹீம் அவர்கள். இருவருக்கும் வணக்கம் ஐயா. வணக்கம் சார். இங்க பாருங்க, சீமான் சொல்லித்தாங்கிறது இல்லங்க. யாரு சொன்னாலும் நியாயம் ஏதோ நேர்மை ஏதோ அதை சொன்னா எடுத்துக்கிடலாம். அதுக்கு வந்து தப்பு இல்லை. இப்ப நீங்க சொல்றது வந்து கடையை மூடணுங்கிறதுல எங்களுக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனா அரசாங்கம் வேற்று பணி அவங்களுக்கு கொடுக்க இயலாது. அரசாங்கத்துக்கு திடீர்னு வரக்கூடிய வருமானத்தை நாங்க ஒரு 50,000 கோடி வருஷத்துக்கு வருது. இந்த 50,000 கோடியை விட்டுட்டா நாங்க எங்க போய் நிக்கிறது? ஏற்கனவே அந்த நாட்டுல வறுமை கோட்டு கீழே இருக்கக்கூடிய மக்களுடைய ஜனத்தொகை கூடிக்கிட்டே போயிட்டு இருக்கு. எவ்வளவுதான் அரசாங்கம் செஞ்சாலும் இன்னைக்கு இங்க இருக்க வேலை பார்க்காம வடவர்கள் வந்து வேலை பார்க்கறான். 1.5 கோடி வடவர்கள் வந்துட்டான். இங்க இருக்க சோம்பேறி. இன்னைக்கு வருமானம் சொல்லிட்டு டாஸ்மாக் கடை திறந்தாங்க, நாளைக்கு வருமானம் சொல்லிட்டு ரெட் லைட் பகுதி கூட திறப்பாங்க சார். நாங்க திறக்கலாம் சார். அரசுடைமை ஆக்கினது ஏற்கனவே திறந்தாங்க. அரசுடைமை ஆக்கி நீங்க திறப்பீங்க. நீங்க நாங்க விபச்சார விடுதிகளை திறப்பீங்க. தெரியும். ஏன் இப்ப மும்பைல எல்லாம் இல்லையா? அதான் அங்கேயா இப்ப கேட்டா சொல்றீங்க. பாத்தீங்களா, மும்பைல இல்லையா, கல்கட்டால இல்லையா, தமிழ்நாட்டுல திறக்குது என்ன தப்பு? நாங்க பாருங்க, அடுத்து என்ன போதைக்கு அப்புறம் என்ன சொல்லுவாங்க? கற்பழிப்புகளை ஒழிப்பதற்காக திராவிட மாடல் அரசு கற்பழிப்பெல்லாம் நடக்குது இல்லைங்க, அதெல்லாம் ஒழிக்கிறதுக்காக நாங்க வந்து என்ன பண்ணுவோம்? விபச்சார விடுதி நடத்துறோம். நாங்க அதை செய்ய மாட்டோம் சார். அதை எங்க அரசு செய்யாதுங்க. 100க்கு 100 நான் கேரண்டி. எங்க அரசு, எங்க தமிழ்நாடு முதலமைச்சர் இது போன்ற தவறுகளை செய்ய இயலாது, செய்யவும் மாட்டார். இந்த சாராய கடையை வந்து நாங்க மூடுறதுக்கு தான் நாங்க முயற்சித்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கு வருவாயை எந்த வழியில நாங்க ஈட்டுறதுன்னு முயற்சி பண்றோம். அதுக்கு உரிய அந்த ஆண்டுக்கு ஒரு 50,000 கோடி வழியில வர்றது மாதிரி ஏதாவது வருமானம் வந்துச்சுன்னா உடனடியா எல்லாத்தையும் மூடி அவங்களுக்கு வேற வழிகளில் வேலை வாய்ப்பை கொடுக்கணும். வேலை வாய்ப்பு தான் சார் இப்ப எங்களுக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு. பணத்தை கூட விடுங்க, மக்கள்கிட்ட கூட நிர்வாக திறமை அற்றவங்க எதுக்குன்னு முதல்வரா வந்து உட்காந்து ஏங்க என்ன நிர்வாக திறமை இல்ல? எதுல நிர்வாக திறமை? ஒரு 50,000 பேருக்கு வேலை கொடுக்க இவங்களால முடியல. நான் இவங்க ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க, நாங்க வந்தா வருஷத்துக்கு 2 லட்சம் பேருக்கு 2 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு தரேன். ஒரு 50,000 பேர் அரசு வேலைன்னு சொல்லாங்க. டாஸ்மாக் வேலை செய்யறதுக்கு மாற்று வேலையை ஏற்பாடு பண்ணி கொடுக்க முடியாதவங்க அந்த ஒரு பவர் இல்லைன்னு சொன்னா ஏன் வரீங்கன்ற பாருங்க. இந்த 50,000 பேர் வந்து அவன் வந்து குரூப் 4 எக்ஸாமினேஷன் எழுதி அப்பாயின்மெண்ட் ஆகலை.
டைரக்டா அந்த அம்மா வந்து அங்கங்க ஆளுகளை வச்சு டாஸ்மாக்ல வேலைக்கு ஆளை போட்டாங்க. நாளைக்கு இப்ப ஏற்கனவே அந்த உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், அந்த 500 கடை மூடும் போது நம்ம என்ன பண்ணோம், குரூப் 4ல நீ எழுதணும். எந்த மாநிலத்துல 500 கடை மூடுனீங்க? எந்த மாநிலத்துல 500 கடை? தமிழ்நாடுன்னு ஒண்ணு இருக்கு தெரியுமா? இருக்கா? ஆமா, அந்த தமிழ்நாடு 500 கடை மூணு மாதிரி தெரிஞ்சாடா உங்களுக்கு தெரியுது? அது தெரியாது அவங்களுக்கு எல்லாம். தெரிஞ்சு என்ன கடை இருக்கு அப்படியே இருக்கு. ஏங்க அவங்க என்ன டாஸ்மாக் போறாங்களா? நானா டாஸ்மாக் போறேன். 500 கடை மூடி இருக்கோம்னா அது ஸ்டாலின் அவர்கள் பெருமையா சொல்லிக்கணும். 6 மாசத்துக்கு முன்னாடியே 500 கடை விவாதங்கள்ல சொல்லக்கூடிய வார்த்தை. நாங்க 500 கடை மூட்டோம். எங்கடா மூட்டீங்க? ஒரு அட்ரஸ் கடை சொல்லுங்க. இல்ல நாங்க 500 கடை மூட்டோம். ஆனா 500 கடை மூட்டேன்னுவாங்க. ஆனா வருஷம் வந்து இந்த ஆண்டு தீபாவளி வருமானம் போன ஆண்டை விட 500 கோடி எக்ஸ்ட்ரா கிடைச்சது. 500 கடை மூணுனா எப்படி 500 கோடி எக்ஸ்ட்ரா கிடைக்கும்? நாங்க 500 கடை மூடிட்டோம் சார். இல்ல சார், எந்த 500 கடை மூடினதுக்கான எந்த ஒரு நியூஸையுமே யார் சொன்னா? நீ சொல்லேன்னு. நீ என்ன கனவு? நீ என்னமா அப்ப நீ என்ன 1ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருந்திருப்ப, என்னமா ஃபர்ஸ்ட் இயர்ல படிச்சிருப்ப, அவ்வளவுதான். அதனால உனக்கு நீ அப்ப எல்லாம் இந்த அரசியலுக்கு வந்திருக்க மாட்டேன், அரசியலை பார்த்திருக்க மாட்டேன். நாங்க எல்லாம் பார்த்தோம். 500 கடை மூடி இருக்கு. இது நடக்குது 21ஆம் நூற்றாண்டு. ஆமா, புரியுதா? ஆமாங்க. 8வது படிக்கிற பையன் கூட எல்லாம் விவரமா இருக்கான். விவரம் தான். கேளுங்க, உங்க காலம் என் காலத்துல வந்து உங்களுக்கு தேவை இந்த 500 கடை லிஸ்ட் வேணுமா? நான் தர்றேன். ஏன் கவலைப்படுறீங்க? எப்பயே கொஞ்ச நேரத்துல முடியட்டும். நீங்க அங்க வந்து உட்காருங்க, நான் போன் பண்ணி நெட்ல அனுப்ப சொல்றேன், வாங்கிக்கோங்க. சும்மா என்னமோ மூடின கடையை மூடலைன்னா என்ன? டாஸ்மாக் போன் பண்ணா அந்த ஜிஎம்க்கு பேசினேன்னா கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாரு? அந்த 500 கடை எந்தெந்த ஏரியால எங்க பண்ண லிஸ்ட் இருக்கு, அந்த லிஸ்ட் அனுப்புங்க. இந்த வீடியோ எடுக்கிறீங்களா நீங்க? அவருக்கு லிஸ்ட் கொடுப்பாரு. அந்த லிஸ்ட் இதை கூடவே சேர்த்து விநியோகம் பண்ணும். ஆமா, ஏன்னா அது மக்கள் பார்க்கட்டும். உண்மையா பொய்யா? அப்பட்டமான பொய்ங்கிறது முழுக்க இதே மாதிரி விவாதத்துல 500 கடை மூடணும், 500 கடை மூடணும். 500 கடை மூடும் போது எப்படிங்க இந்த தீபாவளி பொங்கலுக்கு வந்து எக்ஸஸா விற்பனை ஆகுது? அது கேள்விக்கு பதில் இல்லை. ஏங்க நாங்க இந்த கடையை மூடிட்டு அக்கம் பக்கத்துல இருக்க அந்த கடையோட தானே இதுல இருக்க ஆளுகளை எல்லாம் கொண்டு அட்டாச்மெண்ட் பண்றோம். அவன் இந்த கடையை மூடணுன்னா அடுத்த கடையில அவன் போய் வாங்குறான். இப்ப ஒரு கடையில ரேட்டுக்கு வந்து அதிகமா சேல்ஸ் ஆகுதுன்னா இந்த கடையை மூடுறதுனால அக்கம் பக்கத்துல இருக்க கடைகள்ல சேல்ஸ் அதிகமாகுது. அதான் மூடிட்டோம்ங்கிறதுனால அந்த ஏரியால இருக்கும் குடிக்காம இருக்கிறது இல்லத்தா. அவன் என்ன பண்றான், அடுத்து பக்கத்துல எங்க கடை இருக்கோ அங்க போய் வாங்கி குடிக்கிறான் தா. கடையை மூடுறோம், கடையை மூடுனாலும் அவன் அக்கம் பக்கம் போய் குடிக்கிறான். இப்போ ஒண்ணும் இல்லை, சூப்பர் மார்க்கெட்ல தாண்டா சாராயம் கிடைக்கும் அப்படின்னா சூப்பர் மார்க்கெட்ல மைல் கணக்குக்கு கியூல நின்று வாங்குவேன் தெரியுமா? அது இந்த எம்ஜிஆர் ஃபீல்டுல நான் பார்த்துருக்கேன். அவர் இந்த மதுரை பாண்டியன் சூப்பர் மார்க்கெட்டில் தான் அவன் கொடுப்பாங்க. தல்லாலம் சூப்பர் மார்க்கெட் அந்த ரோட்டில் நான் போவேன். வீட்டுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா பெரிய கியூ நிற்கும். என்னத்துக்குடா கியூ நிற்குன்னா, பெர்மிட்டை ஒவ்வொருத்தரும் பெர்மிட்டு கையில் வச்சுட்டு இருப்பாங்க. அந்த பெர்மிட்டை கொடுத்தாக்க அவங்களுக்கு 2 யூனிட் 3 யூனிட் கணக்கு. அதை வாங்கிட்டு ஒவ்வொருத்தனும் இப்போ இதில் தூக்கிட்டு போவானுங்க வச்சுக்கிட்டு. அது மாதிரி நின்றுவேன். அதனால நீ குடிக்கிறவங்கள திருத்தணுங்கிறது முடியாது தான். அப்படி முடியும் குடிக்கிறவங்களை திருத்ததா இருந்தா இன்னைக்கு பாவம் அந்த ஏழை எளிய தாய்மார்கள் படுற கஷ்டம் எங்களுக்கு. நாங்க அதை ஒழிக்கணும்னு தான் நாங்க எவ்வளவு முயற்சி பண்றோம், அந்த பெண்களுக்காவது இதை ஒழிக்கணும்னு. ஆனா இன்னைக்கு பெண்களும் சேர்ந்து குடிக்கிற ஆளாகி போச்சு. பெண்களும் சேர்ந்து பார்ல போய் உட்காந்து குடிக்கிற காலமா போச்சு. உங்களுக்கு சந்தேகம் இருந்தா வாங்க, இப்போ ஒரு லைவ்ல நான் போனை இதை காட்டுறேன், இப்போ கூட போட்டு காட்டுறேன் பாருங்க. அவங்க அங்க குடிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க பார்லயே பெண்கள். என்ன பண்ண சொல்றீங்க? பஃப்புங்கிறான், அங்க தண்ணி போடுறான். என்ன பண்றீங்க? பப்புல போனா ஆணும் பொண்ணும் தானே போடுது. சரி, பப்பு ஏன் அனுமதிக்கிறீங்க? பப்பு ஏன்னா எங்க உலகம் பூரா பப்பு வச்சிருக்கான். நம்ம நீங்க தானே அப்படின்னா உலகம் பூரா நடக்குது இல்லம்மா. எல்லா மாநிலத்திலும் இங்க நடக்கலைன்னா பாண்டிச்சேரிக்கு போறான், இங்க நடக்கலன்னா இப்ப பெங்களூர் போறான், அங்க போறான். அப்ப நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய வருமானம் பூரா அடுத்த மாநிலத்துக்கு போகுது இல்ல. இங்க இருக்கக்கூடிய வருமானம் அடுத்த மாநிலத்துக்கு போகுது. அதை தடுக்கணும்னா நம்ம திறந்துதானே ஆகணும். அதை நம்ம செய்யாம இருக்க முடியுமா? வருமானத்துக்கு எதனா செய்வோம். ஏங்க பாண்டிச்சேரியில முன்னாடி எல்லாம் பாண்டிச்சேரிக்கு போவாங்களா இல்லையா? பாண்டிச்சேரிக்கு பேரே தண்ணி அடிக்கிறதுக்கு பேர் தான் பாண்டிச்சேரின்னே வச்சானுங்க. பூரா பாண்டிச்சேரிக்கு போச்சு. இப்ப இங்க திறந்த பின்னாடி இங்க போகுது. அதனால நீங்க சார் இங்க பாருங்க, எங்க அரசு மீது குற்றம் சுமத்துவதற்குனே பிறந்து வந்தவர் தான் தடா ரஹீம். நீங்க எதை வேணாலும் உருட்டுங்க பிரட்டுங்க, எங்களுக்கு அதை பத்தி கவலை இல்லை. மக்கள் எங்க அரசை விரும்புறாங்க, எங்களுக்கு மீண்டும் ஆட்சிக்கு வர்றதுக்கு வாக்களிப்பாங்க. 26 தேர்தலையும் நாங்க வெற்றி பெறுவோம். இதுதான் உறுதியான நிலையான உண்மை. ஆகையினால நீங்க இதை பத்தி கவலையே படாதீங்க. இல்ல புகார் கொடுத்தோம்னா கம்ப்ளைண்ட் புகார் இது அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்ட மாதிரி இங்க வந்து
இந்த மாநாட்டுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற எல்லாத்துக்கு வேங்க வயல்ல வந்து அவன் தப்பு பண்ணலன்னு உங்களுக்கு தெரியுமா? என்ன பேசுறீங்க? கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டா செய்யறதை செஞ்சுட்டு ஏங்க பொண்டாட்டிய கொண்டு விட்டு பொண்டாட்டி காணான்னு சொல்லி எத்தனை பேர் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம்? எத்தனை பேருக்கு புருஷனை கொண்டு விட்டு என் புருஷனை காணா இல்லை எவனை கொண்டு விட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லி எத்தனை கம்ப்ளைண்ட் ஆகுது? இதெல்லாம் சகஜம் ஐயா. இதெல்லாம் இந்த இந்த நாட்டுல இருக்கக்கூடிய மக்கள், திமுக ஆட்சியில இல்ல, மக்கள் வந்து இப்ப ரொம்ப வெறி பிடிச்சு அலையிறானுங்க. எதை அதாவது என்ன, அதாவது பழமொழி சொல்லுவான், வராத நோய் வந்தா மாட்டு கோமியத்தை கூட குடிக்கலாமா. அது மாதிரிதான் இப்ப ஆகி போச்சு நிலைமை. மாட்டு கோமியத்தை குடிக்கிற வயலுக கொலையும் பண்ண தயங்க மாட்டானுங்க. அந்த விக்னேஷ் பாஸ்கர் எப்படி, நான் ஒரே நேரத்தில் 4 படம் எடுக்கிறான், ஒவ்வொரு படம் 500 கோடி 600 கோடி, எப்படி நான் வருமானம் அவனுக்கு? நான் இன்கம் டேக்ஸ் ஆபீசர் இல்ல, அது இன்கம் டேக்ஸ் ஆபீசர்கிட்ட கேளுங்க. ஆனா இன்னைக்கு ஜட்ஜி இல்ல, நம்மலாம் ஒரு 50,000 1 லட்சம் போய் பேங்க்ல போட்டாலும் எப்படி வாங்கினீ இந்த காசு என்ன வந்து கேள்வி கேட்கறானே இல்லையா? ஆனா திமுகவுடைய குடும்ப வாரிசு ஒருத்தன் அசால்ட்டாவும் தனுஷை வச்சு 500 கோடி ரூபாய் செலவு பண்ணி இட்லிக்காக எடுக்கிறாங்க பாருங்க. அது சிவகார்த்திகனை வச்சு 500 கோடி ரூபாய் முதலீடு பண்ணி பராசக்தி எடுக்கிறான். அப்புறம் இன்னும் 4 படம் இப்படி ஒரே நேரத்துல ஆனந்தப்பட்ட யாரு, நம்ம ஏவிஎம் கூட ஒரு படம் எடுத்து அதுல வெற்றி தோல்விக்கு பிறகுதான் இன்னொரு படத்துக்கு பூஜை போடுவோம். அவங்க எல்லாம் சினிமா எடுக்கிறதுல முடிவு பண்ணிட்டாங்க. அவன் பண்ணிட்டான். இந்த எப்படி வந்தது அது சம்பந்தமா வந்து அமலாக்கத்துறை ரைடு போனதுக்கு இன்னைக்கு வந்து நீதிமன்றத்துக்கு போய் எப்படி எங்கிட்ட ரைடுக்கு வரலாம்? அப்போ அது டாஸ்மாக் லிங்க் எப்படி எங்களை வந்து டாஸ்மாக் கூட 500 கோடி 1000 கோடி 5000 கோடி கொள்ளையடிக்கிறாங்க. அப்ப டாஸ்மாக்ல விற்கிற வியாபாரம் பூரா அவங்களுக்கு தான் போகுதா? அரசாங்க கஜானாவுக்கு போதியா? என்ன பேசுறீங்க? நாக்குல ஒரு பாட்டிலுக்கு 1 ரூபாய் விட எத்தனை கோடி வரும் ஒரு நாளைக்கு? ஒரு நாளைக்கு ஒரு பாட்டிலுக்கு 1 கோடினாவே குறைஞ்சு ஒரு நாளைக்கு 50 கோடி 100 கோடி இவர் சொல்றா பாருங்க அசால்ட்டா. டாஸ்மாக்ல எங்களுக்கு என்ன 1 ரூபாய் சொல்றேன் எக்ஸ்ட்ரா வச்சா, இவங்க 10 ரூபாய் பாட்டிலுக்கு எக்ஸ்ட்ரா வைக்கிறாங்க. அது வேற விஷயம், புரியுதுங்களா? அந்த கொள்முதல்னு சொல்லிட்டு போடும்போது அது 90 ரூபாய் பொருளை 100 ரூபான்னு சொல்லி போட்டாவே அதுவே ஒரு அண்ணன் வந்து ஏதோ நாமெல்லாம் வேற்றுக்கிற காசி மாரிய அப்படியெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு சொல்றாரு பாருங்க. இப்படி அப்படியே முழு சோத்துல மறியா பாருங்க. ஏன்னா அது மட்டும்தான் வந்து இன்னைக்கு கேள்வி கேட்பாரற்று நீங்க விளம்பரம் இல்லை, ஒரு போர்டு கூட இருக்காது டாஸ்மார்க்கெட்ல. ஆனால் 100 பேர் நிற்பான் இருக்காங்க இல்லையா? சொல்லுங்கய்யா. மது பிரியர்கள் அது மது விரும்புறாங்க, போறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றுல ஆசை. இவருக்கு என்ன ஆசை? 5 நேரம் தொழுகிறதுல ஆசை. அவங்க போற சரியா, எனக்கு அதிகமா காசு வச்சு விக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அது அதிகமா காசு வச்செல்லாம் அரசாங்க நிர்ணயிக்கப்பட்ட விலைக்கு தான் விற்கப்படும். அதுக்கு மேல வித்தா அவன் கைது செய்யப்படுவான். எப்படி இந்த சினிமா டிக்கெட்டு 100 ரூபாய் டிக்கெட்டை 2000 ரூபாய்க்கு விற்கிறாங்க, நீங்க எத்தனை பேரை கைது பண்ணி உள்ள போறீங்க? அதெல்லாம் நான் அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலை. என்கிட்ட கேட்காதீங்க. காவல்துறை இருக்கு, அரசாங்கம் இருக்கு. ஒண்ணு இப்படி கேட்டா அப்படி, அப்படி கேட்டா இப்படி. அரசாங்கம் செய்ய வேண்டிய அந்த அரசாங்கத்துக்கு நீங்க தானே முட்டு கொடுத்துட்டு உட்காந்துருக்கீங்க. நாங்க என்ன அரசாங்கத்துக்கு தப்பு நடந்தா தப்புன்னு தாங்க சொல்றேன். அரசாங்கம் செய்யக்கூடிய வியாபாரங்கள் தப்புன்னா நான் தப்புங்கிறேன். நீங்க அன்னைக்கு திருப்பங்குன்றத்துல அவங்க பழங்காநத்தத்துல வந்து பெர்மிஷன் கொடுத்தது தப்பு, நானே ஒத்துக்கிறேன். அன்னைக்கு அவங்க திருப்பங்குன்றத்துல வேண்டாம் பழங்காநத்தத்துல கொடுங்கன்னு அன்னைக்கு வழக்கறிஞர் சொன்னார் பாருங்க. அது 100க்கு 100 அது தப்பு. எங்கேயுமே அன்னைக்கு நடத்த விட்டுருக்க கூடாது. எப்படி 1/2 மணி நேரத்துல எப்படிங்க 4000 பேர் அன்னைக்கு வந்து திரண்டான்? எப்படி வந்தான்? அப்ப ஏற்கனவே திட்டம் போட்டு தானே வச்சிருக்காங்க. முழுக்க முழுக்க திமுக போலீஸ், திமுக மேல தப்பு இல்ல. அந்த அன்றைக்கு இருந்த வழக்கறிஞர் அங்க சரியான முறையில வாதாடி அதை நடத்த விடாம பண்ணிருக்கணும். அந்த வழக்கறிஞருடைய தவறு. அந்த வழக்கறிஞரை மாத்தி வச்சுப்போம். எப்படின்னா இப்படி டக்குன்னு அப்படி விவசாயம் அப்படியே அடிக்கிறது உண்மையை தானங்க நான் சொல்றேன். நான் வந்து அதை ஆதரவு தெரிவிக்கலங்க. நான் இங்க பாருங்க, இவங்க என்னன்னா ஒரு சில விஷயங்கள் செய்வாங்க, அது அவங்களுக்கு எதாவது ரிவர்ஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கலாம், அப்படியே பல்ட்டி அடிச்சுக்கலாம். உதாரணத்துக்கு இப்ப சமீபத்துல வந்து கோவை மூர்த்தி ஜெகன்மூர்த்தியை வந்து கைது பண்ணாங்க. எதுக்குடான்னு சொன்னா, ஒரு பெண்ணு ஆண் 2 பேரும் காதலிக்கிறாங்க, கல்யாணம் பண்ணிட்டாங்க. அந்த பெண்ணுடைய குடும்பத்தார் வந்து அந்த ஜெயராமன் என்ற போலீஸ் ஆஃபீஸர் ஏடிஜிபி கிட்ட தொடர்பு கூட அவரு வந்து இவரை போய் கான்டாக்ட் பண்ணுங்கன்னு சொல்லி இவர் சொந்தக்காரங்க இல்லை ஊருக்காரங்க இல்லை தெரிஞ்சவங்கன்றதுக்காக செஞ்சது தான் அது ஜெகன்மூர்த்தி. அப்போ ஜெகன்மூர்த்தி வந்து அந்த சம்மந்தப்பட்ட நபர்கள் யார் வீட்டு பெண்ணோ அவங்க ஒரு 4-5 பேர் கார் எடுத்துட்டு போய் அந்த பையன் வீட்டில் தேடுறாங்க. இல்லை அந்த பையனுடைய சின்ன தம்பி இருக்கான், அவனை கடத்திட்டு வராங்க, தூக்கிட்டு வராங்க. பாதி வழியில் நிப்பாட்டு எங்கே என்ன சொல்கிறான் என்னன்னு தெரியாதுன்னா சின்ன பையன் இருக்குன்னு துரத்தி விட்டாங்க. இதுதான்
அது பேர் கிட்னாப் கேஸுன்னு போட்டான். அப்போ கிட்னாப் கேஸுன்னு போட்டால் ஏடிஜிபி கார் தான் வருது. என்ன வருது? ஏடிஜிபி கார் தான் வருது. அப்போ காவல்துறை என்ன பண்ணணும்? தமிழக அரசு உடனே ஏடிஜிபி பிடிச்சி கைது பண்ணி, நீங்கள் எப்படி உங்கள் காரில் இப்படி ஒருத்தனை கடத்துனீங்க அப்படின்ற ஒரு விஷயம். என்னன்னா அந்த பசங்க அந்த 5 பேரும் சொல்கிறாங்கல்ல வாக்குமூலம், அதில் வந்து என்ன சொல்கிறாங்க, பூவைமூர்த்தி அண்ணன் தெரியும், பூவைமூர்த்தி அண்ணன்கிட்டையும் கேட்டோம் நாங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொன்ன உடனே என்ன ஆச்சுன்னா, இவங்க 500 போலீஸுக்கு மேலே திடீர்னு வந்து பூவைமூர்த்தியை கைது பண்ண வராங்க. என்ன திமுகவுடைய திட்டம்னா, திமுகவுடைய மக்கள் விரோத செயல்பாடுகள், திமுகவுடைய சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை பற்றி அடிக்கடி பேசுறது எடப்பாடி. அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பேசுறாரு. அப்போ அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஜெகன்மூர்த்தி எம்எல்ஏ கைது பண்ணிட்டு எடப்பாடி வாயை அடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்க சீன் போடுறாங்க. ஆனால் அவர் அங்கே வீட்டில் வந்து அவர் பிடிப்படல, அங்கேருந்து போறாரு, இதுவாயிடுச்சு. அது வந்து கடைசியாக கோர்ட்டுக்கு போகுது. கோர்ட்டுக்கு போகும்போது நீதிபதி என்ன சொல்றாருன்னா, கண்டிக்கிறார். இது எப்படி நீங்கள் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருந்துட்டு நீங்கள் இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம்னு சொல்லி, அதாவது அரசு தரப்புல வச்சாங்க இல்லையா வாதம், பூவைமூர்த்தி வந்து கடத்துறாரு, பூவைமூர்த்தி தான் 2 பேரையும் வந்து பிரிக்க பார்த்தாரு, ஏன்னா அரசு, அதனால பூவைமூர்த்தி தான் இதுக்கு காரணம், இந்த சிறுவனை கடத்துறதுக்கு அப்படின்னு சொல்லும்போது அவர் நீதிபதி அதெல்லாம் கேட்கிறாரு. அப்புறம் முன்ஜாமீன் கொடுத்தாரு, முடிஞ்சிச்சாரு. ஆனா அப்புறமா அவர் நீதிபதி கேட்கிறாரு, இந்த கார் யாருக்குன்னு சொன்னீங்க? ஏடிஜிபி கார். அப்ப ஏடிஜிபியும் 2:30 மணிக்கு வந்து ஆஜராக சொல்லுங்க. ஏடிஜிபி போல, கைது பண்ணுங்கன்னு உத்தரவு போட்டுறாங்க. நல்ல முறை கைது பண்ணுங்க. அப்போ திமுக என்ன நினைச்சது, அதாவது கேவி குப்பம் எம்எல்ஏ ஜெகன்மூர்த்தியை கைது பண்ணி அதிமுகவையும் அதிமுக கூட்டணியும் ஒரு விதமா அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்கணும். புரியுதுங்களா? யாரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இல்லைன்ற, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை யாருடைய ஆட்சியில இல்லைன்னு சொல்றா பாரு, உங்களெல்லாம் கடத்தல்காரனா இருக்கான், 2 காதலர்களை பிரிச்சு காசுக்காக காதலர்களை பிரிக்க பாக்குறான் அப்படின்னு ஒரு பிம்பத்தை உருவாக்குறது தான் திமுக திட்டம் போட்டுச்சு. அது கடைசி என்னாச்சுன்னா, வந்த பால் மறுபடியும் திமுக பக்கம் போயிடுச்சு. என்ன, ஏடிஜிபி ஜெயராமனுடைய விஷயம். உடனே என்ன பண்றாங்க, இப்போ ஏன்னா ஏடிஜிபின்றது காவல்துறை முதல்வருடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறை, அது உயர் அதிகாரி, அவரே இதுல தொடர்பு இருக்காருன்னு தெரிஞ்ச இப்ப திமுக பேச முடியாம கப்பிச்சு அவரை சஸ்பெண்ட் பண்ணுங்க. அதுக்கு நீதிமன்றம் கேக்குது, எப்படி நீ சஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் விசாரணை முடிவுல எல்லாம் நீ பண்ணியிருக்கணும், நீதிமன்றம் எதுவும் சொல்லிச்சா, நீ விசாரணையை கொண்டு கொடுத்து அவர் மேல அரெஸ்ட் வாரண்ட் வாங்கல நீங்க அரெஸ்ட் பண்ணியிருக்கணும், அதுக்கப்புறம் எல்லாம் சஸ்பெண்ட் பண்ணியிருக்கணும்னு சொன்னாங்க. இப்போ நாங்கள் வந்து அதெல்லாம் எல்லாம் அதை சரி பண்ணிட்டு இருக்கோம். என்ன பண்ணுறது, அதாவது ஒரு ஆணும் பெண்ணும் அத்துமீறி இந்த மாதிரி தூக்கிட்டு போயிட்டான்னு உடனே ஒரு கட்ட பஞ்சாயத்து நடக்குதுன்னு தகவல் வந்த உடனே காவல்துறை வேகமாக விரைந்து அந்த இவ்வளோ கொஞ்சம் கட்ட பஞ்சாயத்து நடத்துது நாங்கள் விட மாட்டோங்க. உங்கள் அமைச்சர் சேகர் பாபு பொண்ணு ஒரு வேற ஒருத்தனை காதலிச்சுட்டான்னு சொல்லிட்டு நீங்க அவனை என்னென்ன பண்ணி கூப்பிட்டு வந்து மாசக்கணக்கில் அடிச்சு வச்சு அடிச்சீங்களா இல்லையா? இது யார் சொன்னா? அவங்க பொண்ணு சொல்லு. அது சொல்லும் ஒரு அமைச்சருடைய பொண்ணு சொல்றது பொய்யா? அட ஏங்க, அமைச்சருடைய பொண்ணு, அந்த பொண்ணை பெத்து வளர்த்து வாழ்த்து, அதே மாதிரி இந்த பெண்ணையும் பெத்து வளர்த்து இதுல பேண்டு போட்டாங்க, இதுல பேண்டு போட்டாங்க, எல்லாம் அப்படிதான், எல்லாத்தையும் தான் பெத்து வளர்த்து, அதே மாதிரிதான் இது பெத்து வளர்த்து இதே மாதிரிதான் பண்ணி கூட்டிட்டு போயிடுவான். அததான் சொல்றேன், இந்த பொண்ணையும் அப்படிதான் கஷ்டப்பட்டு பெற்று வளர்த்து இருக்காங்க. அதை வந்து பெண் வீட்டுக்காரர் வந்து ஜெகன்மூர்த்தி சொல்லியிருப்பாங்க. ஜெகன்மூர்த்தி தான் சமூகத்துக்காரனா இருந்தாலும் என்னடா இது இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு கூப்பிட்டு வச்சு பேசணும்னு பேசியிருப்பாரு. தவிர நீங்க திமுக நானே பல விஷயங்கள் இதே மாதிரி பேசுறேன். நான் வந்து ஜெகனை பற்றியோ காவல்துறையை பற்றியோ நான் இப்போ இதில் கருத்து சொல்ல விரும்பலை. நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கு, காவல்துறை நேர்மையா இருந்ததுன்னா சேகர் பாபு விஷயத்துக்கு என்ன பண்ண நடவடிக்கை? கமிஷன் ஆபீஸ் முன்னாடி நான் மண்ணெண்ணெய் ஊத்திக்கிட்டு செத்துருவேன், என் புருஷனை இப்படி கொடுமைப்படுத்துறாங்கன்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் பேருக்கு எல்லாம் அப்படியே அம்பலமா சொல்லிச்சு. என்ன பண்ணாங்க காவல்துறை? கைது பண்ணாங்களா? வழக்கு போட்டாங்களா? ஏன் இதே அவங்க பேட்டி கொடுத்துட்டு உன்னை வெட்டிடுண்டி அப்படின்னு சொல்லிட்டு 4-5 பேர் வந்து அந்த இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்கும்போது ஆடியோ வீடியோ இருக்கு, ஆதாரம் சட்டனிங் பண்ண இது இருக்கு. என்ன பண்ணிச்சு? அதுவும் கமிஷன் ஆபீஸுக்குள்ள என்ன பண்ணீங்க? அதெல்லாம் உங்களுக்கு வந்து காதலர் 2 பேரும் சேர்றது பிரிக்க விடக்கூடாது அப்படின்ற இந்த இதெல்லாம் வரலையே. அப்போ உங்களுக்கு தேவைன்னா
நீங்க சட்டம் ஒழுங்குன்னு சார் எல்லாத்தையும் நாங்க அதுக்காக மட்டும் இல்லைங்க, இதனால ஒரு ஆணவ கொலை நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நாங்க அந்த பாதுகாப்புக்காக தான் நாங்க அதான் நானும் சொல்றேன். இப்ப அமைச்சரா இல்லைன்னா அவன் ஆணவ கொலை தான் நடந்திருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு அட்ராசிட்டி பண்ணிட்டு இருக்காரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். நீங்க ஏன் சார் கற்பனை பண்றீங்க? இந்த தேசத்துல இனியும் ஒரு ஆணவ கொலை நடக்கக்கூடாதுன்னு முதலமைச்சர் கண்ணு கருத்துமா செயல்படுறாருங்க. காவல்துறையை முடுக்கி விட்டு வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கோங்க. நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. சிரிப்பா சிரிக்கிறது தான் முந்தைய ஆட்சி. அந்த ஆட்சியை பத்தி நீங்க கொஞ்சம் கூட பண்றது இல்ல. ஏ குற்றவாளி, பி குற்றவாளி, சி குற்றவாளி, டி குற்றவாளி, 4 ஆண்டு தண்டனை, இதெல்லாம் உதிர்த்து போய் திரியுறீங்க. ஏங்க சார் நீங்க அவங்களுக்கு போய் பொன்னாட போத்துறது? அது இது சரி கர்ம. அது எப்படி உங்க யாருக்கு பொன்னாட போர்த்தணும்? நான் உங்களை பத்தி ஒண்ணு சொல்லலைங்க. அது தனிப்பட்ட விருப்பம். இல்ல யாருக்கு போய் பொன்னாட போத்தணும்ன்றீங்க? யாருக்கு என்ன? யாருக்கு போத்துனா யாருக்கு என்ன? இல்ல நான் யாருக்கு போத்தணும்? யாருக்கு நீங்க போத்துனீங்க என்ன உங்களுக்கு தெரியாத மனசாட்சின்னு ஒண்ணு இருந்தா தெரியும். இல்ல யாருக்குண்ணே சொல்லுங்க.